தடைகள், சத்துருக்கள், தோஷங்கள், சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், தொட தொட ஒரு காரியம் முடியாத தன்மை, இதெல்லாமே இருக்கிறது ராகுவுடைய ஒரு கணக்கு. இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது நம்ம அவர் இல்லாத எந்த இயக்கமே இல்லை. இது அவரோட கட்டுப்பாட்டில் தான் 9 கிரகங்களையும், ஏன்னா கிரகணம் பிடிக்கிறது, தோஷம் பிடிக்கிறது, சூரியன் சந்திரனையும் பிடிக்கிறார். அவர் இல்லாமல் எந்த இயக்கமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் சிறுக்கமா குறுக்கமா அதெல்லாம் இப்போ அந்த ஆராய்ச்சியே தேவையில்லை. பொதுவாக அவர் வழிநடத்தக்கூடிய அமைப்பு ஒரு அற்புதம். ஏன்னா அமிர்தத்தை அவர் மட்டும்தான் சாப்பிட்ருக்கார், பாக்கி யாரும் சாப்பிடல. தேவர்கள் சாப்பிட்ருக்காங்க, ஆனால் அமிர்தத்தை சாப்பிட்டவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்புறம் தலை வேறானதெல்லாம் வேறு விஷயம். அப்போ என்ன ஒன்று சாப்பிடும்போது தலையிலேயே அமிர்தம் நின்று போச்சு, கீழே இறங்கலை. அப்போ கீழே இறங்கினா தலையில் அமிர்தம் இருந்தது ராகுக்கு மட்டும்தான். சரிங்களா? அப்போது தலையில் இருந்தது விஷயம், அது பெரிய விஷயம். அப்போ என்னென்னா, யாராருக்கு பல பல பிரச்சனைகள், சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள், தோஷங்கள்னு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களா, கர்ம தோஷம்னு சொல்கிறீங்களா? ஏன்னா ராகு யாரை போய் தொடராரோ அந்தெல்லாம் தோஷங்கள் இருக்கும். செவ்வாயை தொட்டானா சகோதர தோஷம் இருக்கும், சுக்கிரனை தொட்டால் சுக்கிர தோஷம், கலத்தர தோஷம் இருக்கும், சூரியன் தொட்டால் அப்பனுக்கு தோஷம் இருக்கும், ஏதாவது பிரச்சனை பண்ணும். இப்படி இந்த தோஷங்கள் வழங்குதல் அப்படிங்கிறது மட்டும் நல்லதையும் நிறைய செய்யக்கூடியவர் ராகு. இஸ் த பிளானட் ஆஃப் ராகு இஸ் த கிங் ஆஃப் ஆல் பிளானட்ஸ். ராகு எல்லா கிரகங்களுக்கும் அரசன்னு சொல்கிறாங்க, ஒரு புக் ஒன்று இருக்குது. அப்போது இது போகிற அற்புதமான திருவிளையாடல் பண்ணக்கும் ராகு பகவான். ராகுபானுக்குரிய மந்திரம் ஓம் க்ரௌம் ராகுவே நமக அப்படிங்கிற மந்திரம். இவருக்குரிய தானியம் அப்படிங்கிறது உளுந்து. இந்த உளுந்தை 18 வாரம் தலைக்கு வச்சு படுக்கணும். 3 வெத்தலை, ஒரு பாக்கு, 1 ஸ்பூன் உளுந்து வச்சு தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். தலைக்கு வச்சு படுத்துட்டு ரெகுலராக 18 வாரம் முடிஞ்சது கொண்டு போய் தண்ணி விட்டுலாம். இது என்னென்னா, ஏதாவது திடீர்னு ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு பிரச்சனை வருது, தப்பிக்க வழி இல்லைங்கிற போது இந்த ராகு அந்த உளுந்தை எடுத்து தலையை சுற்றி தண்ணியில் போட்டால் பிரச்சனை இருந்தது. ஏதாவது ஒரு சிக்கல் திடீர்னு நம்மளுக்கு இன்றைக்கி பண்ண முடியல, ஒருத்தர் கூப்பிட்றாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, தப்பிக்கணும்னா அவங்கள நினச்சி அப்படியே அந்த உளுந்தை எடுத்து நம்ம மனசுக்குள்ளே அப்படியே வலது பக்கம் ரொம்ப சுற்றி